Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். In modern drama, so we have seen about the origin as well as the main, what is the structure of a modern drama. ஒரு டிராமாக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது பார்த்தோம், அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். To continue with that, so here we are going to see about some valuation of drama. ஒரு டிராமாவோட ஆரம்பம், ஒரு டிராமா எப்போ கிரீஸ்ல இருந்து வந்தது, ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த வேல்யூவேஷன்ல கிரீக்ல இருந்து வந்த வேர்ட் இல்ல கிரீக்ல இருந்து வந்த ஒரு ஃபார்ம், கிரீஸ்ல இருந்து வந்த ஒரு ஃபார்ம், இந்த ஃபெஸ்டிவல்ல இருந்து வந்த ஒரு ஃபார்ம் நம்ம இங்கிலீஷ்க்கு எப்படி வந்தது, அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு எப்படி வந்தது கிரீஸ்ல இருந்து அப்படின்றது தான் எவாலுவேஷன். See here, the first stage is religious stage. So இதுதான் வந்து ஒரு earliest form. So இது நமக்கு நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். Even when you go for the French Revolution, நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், or French influence. So இது என்ன நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆரம்ப காலத்துல ஒரு லாங்குவேஜ் உள்ள வந்ததா இருந்தாலும் சரி, இல்ல லிட்ரேச்சர்ல ஒரு ஃபார்ம் உள்ள வந்ததா இருந்தாலும் சரி, ஒரு ரிலிஜியஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கும். இது எப்படி அப்படின்னா, some missionaries of Christian missionaries என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்குள்ள வந்து அவங்களுடைய டீச்சிங்ஸ் ஆர் ப்ரீச்சிங்ஸ் ஆஃப் பைபிள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ப்ரீச் பண்ணாங்க. ஸோ அவங்க மூலியமா சில வார்த்தைகள் இல்லை அவங்க மூலயமா சில இந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் இந்த ஃபார்ம் அப்படின்றது உள்ள வர ஆரம்பிச்சிச்சு இங்கிலீஷ்க்கு. ஸோ எஸ்பெஷலி ஹியர் இந்த ரிலீஜியஸ் ஸ்டேஜ் அப்படின்றது இட் இஸ் வாட் வி கால் இட் இஸ் த ஏர்லியஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஒரு ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தட் பர்டிகுலர் ஃபார்ம், அதாவது டிராமா உள்ள வர்றதுக்கு ஒரு ஏர்லியஸ்டான ஃபார்ம் அப்படின்றது ஒரு ரிலீஜியஸ் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஒரு ப்ரீஸ்ட் ஒரு 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 பர்டிகுலர் சர்ச்சில் இருக்கிற ப்ரீஸ்ட் மூலியமா தான் என்ன ஆக ஆரம்பிக்குது, இந்த ஃபார்ம் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. ஸோ இவங்க இவங்க வந்து எப்படி வந்து இந்த டிராமாவை வந்து இங்கே இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னா, அந்த சர்ச்சஸ்லாம் நீங்க நிறைய பார்த்துருப்போம், நாமளும் பார்த்துருப்போம், இல்லை நிறைய நாம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, அந்த பைபிள்ல இருக்கிற அந்த டீச்சிங்ஸ், ஒரு பைபிள்ல இருக்கிற ஒரு ஒரு காடோட ஸ்கிரிப்சரையோ இல்ல ஒரு டீச்சிங்ஸ் ஆஃப் த ஜீசஸ் கிரைஸ்டையோ இல்ல ஒரு சர்டைன் மிஷனரி ஆர் செயின்ஸ், அந்த புனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ ஈவன் பாத்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற சென்ட் தாமஸோட அவர் ஒரு செயின்ட் அப்படின்னா, அவங்க மூலியமா இல்ல அவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் டெபிக்ட் பண்ற மாதிரி ஒரு பப்ளிக் செக்டார்ஸ்க்கு கொண்டு போற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு 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 நாடகம் மாதிரி அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, டிராமாவை என்ன பண்றாங்க, எனாக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டிராமா அப்படின்றது ஒரு ரிலீஜியஸ் சைட்ல இருந்து பப்ளிக்கு போய் சேர ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல நாம என்ன டீச்சிங்ஸ் அவங்க பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும் போது அது செகண்டரியா இருந்தாலும், பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா எந்த விதமா எந்த வழியில அந்த பப்ளிக்கு அது ரீச் ஆச்சு அப்படின்னா, அது வந்து எந்த வழியில ஃபார்ம் ஆச்சு, டிராமா அப்படின்ற அந்த விதத்துல தான் என்னாச்சு போக ஆரம்பிச்சிச்சு. எஸ்பெஷலி இந்த ரெண்டு டைப் ஆஃப் பிளே அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒன் இஸ் மிஸ்ட்ரி பிளேஸ், another ஒன் இஸ் மிராக்கிள் பிளேஸ் அப்படின்றது. ஸோ இந்த மிஸ்ட்ரி பிளே மிராக்கிள் பிளே அப்படின்றது இட் இஸ் ரிலேட்டட் டு த ரிலீஜியஸ் ஒன். ஸோ இந்த ரிலீஜியஸ் ஸ்டேஜ் மூலியமா தான் இந்த பிளே அப்படின்றது பப்ளிக் போக ஆரம்பிச்சிச்சு. மிஸ்ட்ரி பிளேஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இதுல பேஸ்ட் ஆன் பைபிள். ஸோ பைபிள்ல இருக்கிற சில கதைகள் இல்ல பைபிள்ல இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் ப்ரீச்சிங்ஸ், ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரீஸ்டா, ஒரு சர்ச்ல இருக்கிற ஒரு ப்ரீஸ்டா இல்ல மிஷனரிஸா ஒரு இவாஞ்சலிஸ்டா என்ன பண்ணுவாங்க, அந்த பைபிள்ல இருக்கிற விஷயத்த பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதை தான் நம்ம ப்ரீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம், போதனைகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா தமிழ்ல, ரைட். ஸோ அது அந்த ப்ரீச்சிங்ஸ், அந்த பைபிள்ல இருக்கிற சில ப்ரீச்சிங்ஸை பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க எடுத்த ஒரு ஃபார்ம் என்ன அப்படின்னா டிராமா, ஒரு பிளே. இந்த டிராமா மூலியமா அதை எனாக்ட் பண்ணி சில கேரக்டர்ஸ்லாம் வந்து எனாக்ட் பண்ண விதமா அந்த பைபிள்ல இருக்கிற சில விஷயங்களை பப்ளிக் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், மிஸ்ட்ரி பிளேஸ் அப்படின்னு சொல்றோம். மிராக்கிள் பிளேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் லைஃப் ஆஃப் சம் செயின்ட்ஸ். ஸோ நிறைய செயின்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அங்க வந்து இங்க வந்து அவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட பத்தியோ இல்ல கிறிஸ்டியானிட்டியை பத்தியோ அவங்க என்ன பண்றாங்க மற்ற ஜனங்களுக்கு சொல்லுறாங்க.
ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை, ஸோ அவங்க வராங்க, அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பப்ளிக்கு கொடுத்தாங்க, இல்லை என்ன மாதிரியான அவங்க லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தாங்க, கடைசி அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஸோ அவங்க என்னென்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, ஸோ அந்த செயின்ட்டோட சம் லைஃப் ஹிஸ்ட்ரிஸ், பயோகிராஃபி. ஸோ இதை வந்து என்ன பண்றாங்க, அகெயின் என்ன பண்றாங்க, ஒரு டிராமா மூலயமா, ஒரு பிளே மூலயமா பப்ளிக்கு கொண்டு போய். ஸோ ஒரு டிராமா அப்படின்றது பப்ளிக்கு இங்கிலீஷ்ல இருந்து எப்படி போச்சு அப்படின்னா, ஒரு ரிலீஜியஸ் சைட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஏர்லியஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிராமா பப்ளிக்கு போய் சேருது, பீப்புளுக்கு போய் சேர்றதுல ஒரு ஏர்லியஸ்ட் ஃபார்ம் அப்படின்றது நம்ம எதை சொல்லலாம், ரிலீஜியஸ் சைடை நம்ம சொல்லலாம், கிறிஸ்டியானிட்டியை நம்ம சொல்லலாம், இல்லை வாட் வி கால் அஸ் அந்த சர்ச்ல இருக்கிற பிரீஸ்ட் மிஷனரிஸை பத்தி நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த மிஸ்ட்ரி பிளேஸ் அண்ட் மிராக்கிள் பிளேஸ் மூலயமா பப்ளிக்கு டிராமானா என்ன, அந்த டிராமா மூலயமா சம்திங் தே ஆர் கோயிங் டு டேல், இல்லை டீச்சிங்ஸோ இல்லை சம் ப்ரீச்சிங்ஸோ என்ன பண்றாங்க, அது மூலயமா அவங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் ஏர்லியஸ்ட் ஃபார்ம். அனதர் சைட்ல நம்ம பார்க்கும்போது அனதர் growth என்ன அப்படின்னா, ஒரு மாரல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ரிலீஜியஸ் ஸ்டேஜ்ங்க, அனதர் ஒன் இஸ் மாரல் ஸ்டேஜ். இந்த மாரல் ஸ்டேஜ்ல இந்த டிராமாவை எப்படி பயன்படுத்தினாங்க, எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, see this one is used as an instrument of teaching. ஏதோ ஒரு மாரல், இப்போ நிறைய கதைகள் இருக்கும் இல்லைங்களா, நம்ம சின்ன பசங்களுக்கு கதை சொல்றோம், இல்லை சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் எடுத்துக்கோங்க, இல்லை நமக்கே சில விஷயங்கள் இருக்கும்போது ஒரு ஸ்டோரி இல்லை ஒரு கதை அது முடிச்ச பின்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாரல் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாரலை வந்து நமக்கு என்ன பண்றாங்க தெரியும். ஸோ இது மூலியமா நீங்க இதை கத்துக்கணும், இந்த மாதிரி ஒரு வேல்யூவை நீங்க கத்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதுதாங்க இங்க மாரல் ஸ்டேஜ் அப்படின்றது. அதுதான் இங்க எப்படி ரிலீஜியஸ் ஸ்டேஜ்ல தங்களுடைய ரிலீஜியஸை எப்படி அவங்க ஜனங்களுக்கு சொல்றதுக்கு இதை டிராமாவை பயன்படுத்தினாங்களோ, அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ்ல, அதாவது மாரல் ஸ்டேஜ்ல மாரல் வேல்யூஸை பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த டீச்சிங்காக மட்டுமே தான் இந்த டிராமாவை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ரைட், இதுதான் மாரல் ஸ்டேஜ். அதாவது ஒரு மாரல் வேல்யூவை பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு மாரல் வேல்யூ இந்த கதை மூலமா, இந்த நாடகம் மூலமா ஒரு மாரலை பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இதுதான் வந்து அடுத்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு. சி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டீச்சிங் சம்திங் எல்ஸ். டீச்சிங் சம்திங் எல்ஸ்னா என்ன, வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதை தான் என்ன பண்ணாங்க அடுத்த ஸ்டேஜ்ல கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், என்னது, இட் இஸ் நாட் ஆஸ் என்டர்டெயின்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டிராமா அப்படின்றது ஒரு என்டர்டெயின்மெண்டா இந்த பார்ட்ல இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் நாம. இப்போ அப்படி இருக்கு இல்லைன்னா, ஷேக்ஸ்பியர் காலத்துல, தட் இஸ் இன் டியூரிங் 16th centuryல ஷேக்ஸ்பியரன் பிளேஸ் கூட என்னவா தான் இருந்தது, ஒரு என்டர்டெயின்மெண்டா தான் இருந்தது. ஒரு டிராமா அப்படின்னா போறோம், ஜாலியா உட்காடுறோம், சிரிக்கிறோம், என்ஜாய் பண்றோம், நிறைய காமெடி வரும், சம் ட்ராஜடிஸ் வரும், சம் எமோஷன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்ட்டா டிராமாவை இனிஷியலா அவங்க யூஸ் பண்ண கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நாம. இது லேட்டரா தான் வந்தது. ஈவன் மாரல் ஸ்டேஜ் வரைக்குமே சரி, ஒரு என்டர்டெயின்மெண்டா அந்த டிராமாவை, அந்த நாடகத்தை யூஸ் பண்ணல. ரிலீஜியஸ் ஸ்டேஜ்லயும் சரி, மாரல் ஸ்டேஜ்லயும் சரி, பப்ளிக்கு, அதாவது பீப்புளுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும், மேபி ஒன்னு ப்ரீச்சிங்ஸா இருக்கலாம், ஒரு டீச்சிங்ஸ் ஆஃப் பைபிளா இருக்கலாம், இல்லை டீச்சிங்ஸ் ஆஃப் சம் சயின்ஸா இருக்கலாம், லைஃப் ஆஃப் சயின்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மாரல் வேல்யூஸை டீச் பண்றது. இந்த மாதிரி தான் டிராமா இனிஷியலா என்ன பண்ணாங்க, அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இட் இஸ் நாட் ஆஸ் அன் என்டர்டெயின்மெண்ட். சி, ஸோ இந்த பார்ட்ல ஒரு டீச்சிங்காக தான் டிராமாவை யூஸ் பண்ணாங்களே தவிர ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்ட்டுக்காக யூஸ் பண்ண கிடையாது அப்படின்னு புரியும். பட் என்டர்டெயின்மெண்ட் இருந்தது டிராமால. எப்ப இருந்தது அப்படின்னா லேட்டர், தட் இஸ் 16th century மேல தான் என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. நெக்ஸ்ட் இஸ் இன்டர்லூட்ஸ். இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். we can say this is as an interlude or farce அப்படின்னு நம்ம சொல்லலாம். So this is a kind of drama. என்னன்னா ஒரு 2.5 hours முடிகிற மாதிரியான ஒரு டிராமா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், இன்டர்லூட் சொல்றோம், இல்லைன்னா ஃபார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பப்ளிக் செக்டர்ஸ்க்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, ஒரு மாதிரி போரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா ஒரு ஜென்ரேஷன் க்ரோன் அப் ஆகுது இல்லைங்களா. இப்போ நாமளே நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ பாக்குறோம், இல்ல நாமளே சின்ன வயசா இருந்தப்போ நிறைய ஸ்டேஜ்ல இடத்துல போய் நான் டிராமாலாம் பார்த்துருப்போம். பட் இப்போ அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நம்ம கிட்ட இல்லை. என்னன்னா மாற ஆரம்பிக்குது. அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது இன்னும் டிராமா அப்படின்னும் போது யாரும் போய் ஸ்டேஜ்ல எல்லாம் பார்க்க போறது கிடையாது, யாரும் நடிக்க போறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா. சிமிலர்லி இன்டர்லியூட்ஸ் அப்படின்றதும் ஒரு மாதிரியான ஒரு போரிங்கான ஒரு விஷயமா போக ஆரம்பிச்சு. ஈவன் தோ இட் இஸ் ஸ்மால், ஒரு 2.5 hours தான்.
அந்த அந்த ஸ்டோரி வந்து ஒரு 2.5 hours தான் நடந்துச்சு அப்படின்னாலுமே அது பப்ளிக், அதாவது ஸ்பெக்டேட்டர்ஸ், அதாவது ஆடியன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் அது என்ன ஆரம்பிச்சிச்சு, போரிங்காக ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, அதுல நடுவில் என்ன மிக்ஸ் பண்றாங்க, காமிக் எலிமெண்ட்டும் மிக்ஸ் பண்றாங்க. இதை வந்து நம்ம ஃபார் சொல்லலாம். ஸோ ஈவன் இது இருந்தாலும் அந்த 2.5 hours ஆன இந்த இன்டர்லூட் அப்படின்றது பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும், பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஒரு போரிங் சப்ஜெக்டா அவங்களுக்கு ஒரு போரிங் எலிமெண்டா போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்டர்லூட்ஸ் அண்ட் ஃபாஸ் அப்படின்றது ஒரு பெரிய அளவுக்கு போகல அப்படின்னா தட் இஸ் த ரீசன் என்ன அப்படின்னா இட்ஸ் போரிங் அப்படின்ற மாதிரி பீப்புள் வந்து ஐடென்டிஃபைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் தான் என்ன வந்தது, ஆர்டிஸ்டிக் டிராமா அப்படின்றது வந்தது. என்னன்னா டிராமாக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட். ஏன்னா நமக்கே தெரியும் நிறைய, ஈவன் இந்த ஷேக்ஸ்பியர் பீரியட்ல, அதுக்கு அந்த கிளாசிக்கல் பீரியட்ல இருந்தே இப்ப யாராவது ஒரு ரைட்டர்ஸ் ஒரு டிராமட்டிஸ்ட் ஒரு டிராமா எழுதுனாங்க அப்படின்னா அது எனாக்ட் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ டிராமா எழுதுறதே அதுக்கு தான். டிராமா எழுதுறதுக்கான நோக்கம் என்னன்னா நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது, டு எனாக்ட், நடிக்கணும், கேரக்டர்ஸ்லாம் போட்டு டயலாக்ஸ்லாம் எழுதி அதை நடிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எழுதுனது தான் இந்த டிராமா. ஸோ இந்த டிராமா பொறுத்த வரைக்கும் இனிஷியலா ஒரு டிராமட்டிஸ்ட் வந்து ஒரு டிராமா எழுதிட்டாரு அப்படின்னா அவரு என்ன பண்ணணும், நார்மலா போய் அந்த பர்டிகுலர் ஒரு, இப்போ பிரிட்டிஷ்ல அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் பண்றதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும். அங்க போய் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் நடிக்க போறாங்க, இதுதான் என்னோட கதை அப்படின்னு என்ன பண்ணணும், அதில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஆர்டர் பேசிஸ்ல என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த எனாக்ட் பண்றதுக்கான அந்த ஷெடியூல் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் அந்த, ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு டிராமா அப்படின்னா அதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது கிடையாது, புரியுதுங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது கிடையாது. ஸோ இது வந்து உள்ள வந்த ஃபார்ம், ஒரு ரிலீஜியஸ் மூலியமா தான் டிராமா அப்படின்றது பீப்புளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாரல் வேல்யூஸ் பீப்புளுக்கு அது மூலியமா சொல்லலாமே, ஒரு கருத்து சொல்லலாமே அப்படின்ற விதத்துல போக ஆரம்பிச்சிச்சு. லேட்டரா அந்த இன்டர்லூட்ஸ் அந்த மாதிரி மாறும்போது என்ன ஆச்சு, பீப்புளுக்கு ஒரு மாதிரி போரிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாம ஒரு போரிங் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் டிராமா அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சர்டன் எத்திக்ஸ் ஆர் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஒரு டிராமா அப்படின்னா இதுதான் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்ம். அண்ட் ஸோ அதுல ஸோ என்னென்ன கிரியேட் பண்ணலாம், என்ன டெவலப் பண்ணலாம், என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிலாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய டேர்ம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ட்ராஜடி அப்படின்னு வர ஆரம்பிச்சு, காமெடி அப்படின்னு வர ஆரம்பிச்சு, காமிக் ட்ராஜடின்னு வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, ப்ரொமோட் ஆக ஆரம்பிச்சிச்சு டிராமாவை பொறுத்த வரைக்கும். சி during the 17th and 18th century totally we can say that dramas are said to be a comedy one. So காமிக்கா கொண்டு போனாங்க. இங்க தான் என்ன வர ஆரம்பிச்சிச்சு, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிராமா வந்து பீப்புளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டா போல. இப்போ நமக்கே ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா எப்படிங்க இருக்கும், போரிங் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒன்று நமக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி, ஏதோ ஒன்று நமக்கு கருத்து சொல்ற மாதிரி இருந்தாவே நமக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா. ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் அது அந்த ஃபார்முக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஒரு காமிக் எலிமெண்ட், ஒரு காமெடி, ஒரு ட்ராஜடி ஃபார்ம்ஸ், இந்த மாதிரிலாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு டிராமால இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். Now coming to இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜின், ஒரு டிராமானா என்ன, ஒரு டிராமா எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு, ஒரு இங்கிலீஷ்க்கு எப்படி இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு டிராமா கிரீஸ்ல இருந்து வந்தது, இப்படி வரும்போது எப்படி வந்துச்சு, இந்த ஸ்டேஜ் மூலியமா தான் நமக்கு இங்கிலீஷ்க்கெல்லாம் வந்துச்சு. அப்படின்ற ஃபர்ஸ்ட் ரிலீஜியஸ் ஸ்டேஜா வந்தது, ப்ரீச்சிங்காக யூஸ் பண்ணாங்க டிராமாவை. எனாக்ட் பண்ணும் போது ஒரு பைபிளில் இருக்கிற ஸ்டோரியை எனாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாரல் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை எனாக்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ பீப்புள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், மாரல் வேல்யூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்ற மாதிரி இதெல்லாம் போக போக அதுக்கப்புறம் தான் லேட்டரா என்ன ஆச்சு, ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்ம் அப்படின்றது டிராமாக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. Varieties in modern drama. So now it is time to know about the modern drama. So இது வரைக்கும் ஆரிஜின் டிராமா எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ மாடர்ன் டிராமா அப்படின்றது என்னன்னா நமக்கு ஒரு 3 ஃபேஸா என்ன பண்றோம் நாம இங்க கொண்டு வரோம். இதுல நிறைய நம்ம இந்த வெரைட்டிஸ் பார்க்க போறோம், நிறைய ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன மாடர்ன் டிராமாவோட அப்ரோச் டுவர்ட்ஸ் லிட்ரேச்சர், இதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ மாடர்ன் டிராமா தான் நமக்கு டாபிக் அப்படின்னா அந்த மாடர்ன் டிராமால என்ன தெரியணும் அப்படின்னா மாடர்ன் டிராமா என்னென்ன புது அப்ரோச் கொண்டு வந்தாங்க லிட்ரேச்சருக்கு, அவ்வளவுதான். ஏற்கனவே இல்லாத சில விஷயங்களை என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் நம்ம அந்த அப்ரோச் தான் நம்ம மெயினா இங்க கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். அதை தான் தெரிஞ்சுக்கணும் இந்த பர்டிகுலர் டாபிக்கை பொறுத்தவரை. ஸோ வெரைட்டிஸ் இன் டிராமா இதை வந்து ஜென்ரலா ஒரு ஜென்ரல் வியூவா 3 ஃபேஸா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இவரது ஷாவோட டிராமாஸ்.
சோஷியல் ஓரியன்டான ட்ராமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னும் போது நமக்கு ஜிபி ஷா இவங்களெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த பீரியட்ல எப்படி இருந்ததுன்னா ஒரு சொசைட்டல் ஓரியன்ட், இந்த சொசைட்டியில் இருக்கிற அந்த சில விஷயங்கள்ல வந்து டிராமா மூலிமா வெளியே கொண்டு வரணும், வெளியே கொண்டு வந்து ஜனங்களுக்கு. ஸோ இதுதான் சொசைட்டியோட அந்த இதை எடுத்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐரிஷ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த WB Yeats எல்லாம் நம்ம போயம்ஸ் படிச்சிருக்கோம், அவருடைய ஒர்க்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ WB Yeats நமக்கே தெரியும், இஸ் அன் ஐரிஷ் பாய்ட் இல்லைங்களா, ரைட். ஸோ இவங்க வந்து என்னன்னா அவங்க ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம திருப்பி இன்னொரு டாபிக்லையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நமக்கு அந்த தேர்ட் டாபிக் ஒன்று இருக்குது, என்னது அப்ரோச்சஸ் ஆஃப் லிட்ரேச்சரில் லிட்ரரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு. ஸோ அந்த மூவ்மெண்ட்ஸ்லையும் இது எல்லாமே நம்ம திருப்பி பார்ப்போம். ஸோ இந்த ஐரிஷ் பீப்புள், இந்த எஸ்பெஷலி இந்த WB Yeats அவங்க ஃபார்ம் பண்ண அந்த குரூப், அவங்களுடைய லிட்ரேச்சரில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, ஸோ அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஃபேஸ்ல அகைன் நாம என்ன பண்ண போறோம், இந்த T.S. Eliot அவருடைய ஒர்க். ஸோ அவங்களெல்லாம் நம்ம, ஸோ இதை வந்து தேர்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹவு தே கான்ட்ரிபியூட்டட் டு ட்ராமா அப்படின்னு. ஸோ இதை தான் ஷார்ட்டா, இது பிரீஃபா என்னன்னா 3 ஃபேஸஸா பார்ப்போம். இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படியே எலாபரேட்டாவே நம்ம இங்க பார்ப்போம், ரைட். ஸோ see the varieties in modern drama. ஸோ இந்த வெரைட்டிஸ் தான் மாடர்ன் டிராமாவோட அப்ரோச். இந்த வெரைட்டிஸை தான் மாடர்ன் டிராமால டிராமாட்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணி எங்க கொடுக்குறாங்க, லிட்ரேச்சருக்கு கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த வெரைட்டிஸ்லாம் இல்லையா அப்படின்னா இல்லை. ஸோ சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரீவியஸா இருக்கிற அந்த ஸ்டைல்ஸ் வந்து மாடர்ன் டிராமால இல்லை, அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, வித்தியாசமா அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க லிட்ரேச்சர்ல. அந்த ட்ராமாட்டிஸ்ட் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, அந்த மாடர்ன் டிராமால என்ன கொடுத்தாங்கன்னா இந்த வெரைட்டிஸ்ல நம்ம இங்க பார்க்க போறோம். See, first one is Irish theatre movement. So இது வந்து one of the movement also, literary movement also we are going to see again in the third topic. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மூவ்மெண்ட் ஃபார் அ மாடர்ன் டிராமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா இந்த WB Yeats பத்தி நமக்கு தெரியும், அவர் எழுதின போயம்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். he is a man of patriotism அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். என்னன்னா அவருடைய நேஷன், அதாவது அந்த ஐரிஷோட அந்த ஒரு நேஷனாலிட்டி, அந்த ஒரு பற்று, தேசப்பற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு பேட்ரியாட்டிசம் அப்படின்றது அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அவருடைய ரைட்டிங்ஸ்ல அதை நாம ஈஸியா என்ன பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் தான் இந்த பர்டிகுலர் ஐரிஷ் தியேட்டர் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுடைய நேஷனாலிட்டி, அதாவது WB Yeatsஓட மூவ்மெண்ட், அவங்களுடைய நேஷனை கொஞ்சம் மேல கொண்டு வரணும், அவங்களுடைய நேஷனாலிட்டி பேட்ரியாட்டிசம் காட்டின லிட்ரேச்சர் வந்து ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கான்செப்ட். See, here this movement, this Irish theatre movement was founded by this man called WB Yeats, நமக்கே தெரியும். லேடி கோகோரி அப்படின்றவங்க, at the same time E.M. Martin. ஸோ இவங்க 3 பேர் தான் இந்த பர்டிகுலர் மூவ்மெண்ட்டை ஃபவுண்ட் பண்ணாங்க. they are the founders of this particular movement. அந்த மூவ்மெண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. அந்த மூவ்மெண்ட் மூலியமா என்ன லிட்ரேச்சருக்கு கொடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னா, they want to encourage their self in the sense their nation. அந்த பேட்ரியாட்டிசம், அந்த ஐரிஷ் நேஷனோட அந்த பேட்ரியாட்டிசம் அவங்களுடைய ஒர்க் மூலமா, எஸ்பெஷலி அவங்களுடைய டிராமா மூலமா பப்ளிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய பெரிய மோட்டிவ், டு என்கரேஜ் தேர் நேஷன். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மூவ்மெண்ட், இந்த பர்டிகுலர் ஐரிஷ் மூவ்மெண்ட், தியேட்டர் மூவ்மெண்ட் அப்படின்றத இவங்க 3 பேர், எய்ட்ஸ், கெகோரி as well as மார்டின், இவங்க 3 பேர் சேர்ந்து ஃபவுண்ட் பண்ணதுக்கான ரீசனே ஐரிஷை கொஞ்சம் மேல கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். they started. ஸோ இதை எப்படி கொண்டு வரது? ஸோ ரைட்டிங்ஸ் எழுதலாம் இல்லைங்களா, டிராமா எழுதலாம், பிளே எழுதலாம், அவங்களுடைய நேஷனல் அந்த பேட்ரியாட்டிசம் எல்லாத்தையும் அந்த டிராமால கொண்டு வரலாம், கேரக்டர்ஸ் மூலியமா கொண்டு வரலாம், ஸ்டோரியில கொண்டு வரலாம், பிளாட்ல கொண்டு வரலாம், ஃபைன். இதெல்லாமே கொண்டு வந்துட்டாலும் அதை என்ன பண்ணணும், பப்ளிக் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அப்போ தியேட்டர்ல என்ன பண்ணணும், அதை எனாக்ட் பண்ணணும். ஸோ தியேட்டர்ல கேரக்டர்ஸ் போட்டு என்ன பண்ணணும், நடிக்க வைக்கணும், பீப்புள் என்ன பண்ணணும், பப்ளிக் என்ன பண்ணணும், அதை பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ they started their own opening theater, they started their own theater. அவங்க ஓனாவே தியேட்டர் என்ன பண்றாங்க, இதுக்குன்னே வாங்குறாங்க. அந்த தியேட்டர் பேர் தான் என்னது, ஆபே தியேட்டர், இந்த இயர் 1904. ஸோ 1904ல ஐரிஷ் மூவ்மெண்ட் என்ன பண்றாங்க, இவங்க இந்த ஃபவுண்டர்ஸ்லாம் சேர்ந்து அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் ஒரு தியேட்டர்ல வந்து என்ன பண்ணணும், பப்ளிக்கு எனாக்ட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஆபே தியேட்டர் அப்படின்றத என்ன பண்ணாங்க அவங்க. ஸோ இந்த ஆபே தியேட்டர் அப்படின்றது ஏற்கனவே இருக்கிற ஒரு தியேட்டர் தாங்க.
இவங்க வாங்கி சேஞ்ச் பண்றாங்க நேம. அதுக்கு முன்னாடி இருந்த தியேட்டர் தான் அது. அது என்னவா இருந்தது அப்படின்றத நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். சி, தியேட்டர் சொசைட்டி அப்படின்ற நேம்ல ஆல்ரெடி 1903 இருந்தது, அங்க இருந்தது தான். அந்த தியேட்டர் தான் இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஓன் பண்ணி இவங்க இந்த மூவ்மெண்ட்டுக்காக, இந்த ஃபவுண்டர்ஸ் இந்த மூவ்மெண்ட்டுக்காக என்ன பண்றாங்க, அந்த 1904 ஆபி தியேட்டர் அப்படின்ற நேம்ல என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் அதுல எனாக்ட் பண்ணி இது பண்ணாங்க. இத ஓப்பனிங் டே அன்னைக்கு, அதாவது ஆம்பே தியேட்டரோட ஓப்பனிங் டே அன்னைக்கு, சி 3 1-act plays என்ன பண்றாங்க அந்த இடத்துல, அந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டேல எனாக்ட் பண்றாங்க. அட் த சேம் டைம் 2 டிராமாவை என்ன பண்றாங்க, எனாக்ட் பண்றாங்க. So 3 1-act play for the first opening of Abbey Theatre. Abbey Theatre opening, that is on 1904 Abbey Theatre opening day அன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 1-act play அங்க நடக்குது. அதே சேம் டைம் 2 டிராமா என்ன பண்றாங்க அங்க எனாக்ட் பண்றாங்க. அதுல ஒன்னு WB Yeats ஓடது, அதர் another one is லேடி கிரிகோரியோட டிராமா. சோ இவங்க 2 பேத்துதும் ஒன்னு. இதுல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேத்தோட டிராமா. சோ இவங்களுடைய இன்டென்ஸ் இஸ் ஜஸ்ட் அவங்களுடைய நேஷனுக்கு டுவர்ட்ஸ் அவங்களுடைய நேஷனை என்கரேஜ் பண்ற விதமா தான் அவங்களுடைய பிளேஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த வாட் யூ கால் அப்ரோச்சஸ் டுவர்ட்ஸ் அ மாடர்ன் டிராமா அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ ஃபேமஸ் ட்ராமாட்டிஸ்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஐரிஷ் அப்படின்றது யாரு பாருங்க, ஜார்ஜ் மூர். அவர் ஒன் ஆஃப் த ஃபேமஸ். அது எய்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். SM Singh as well as Sino Cassie. ஸோ இவங்க எல்லாமே the famous dramatists who belong to this particular movement, that is Irish movement. Their only focus is on through their plays. So avanga plays மூலமா, அவங்க டிராமாஸ் மூலமா, அவங்க பிளாட் மூலமா அவங்களுடைய நேஷனை பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். So this is a very important approach towards modern drama. Number 2 is verse drama. So verse drama அப்படின்றது, see, this is closely associated with theater and stage. Yes, of course. டிராமால டூ டயலாக்ஸ்ல 2 பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வேர்ஸ் as well as ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா வேர்ஸ். ஸோ வேர்ஸ்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னது பொயட்டிக்கலா இருக்கணும், அந்த டயலாக்ஸ் எப்படி இருக்கும், பொயட்டிக் வேவா இருக்கும், அதுதான் இங்க யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரியும் நிறைய ரைட்டர்ஸ், அந்த மாதிரியும் நிறைய ட்ராமாட்டிஸ்ட் நமக்கு ஒர்க்ஸ் மாடர்ன் ஏரால கொடுத்துருக்காங்க. பட் அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. என்னன்னா பீப்புளால என்ன பண்ண முடியல, அந்த பொயட்டிக்கான அந்த டயலாக்ஸ் என்ன பண்ண முடியல, அப்சர்வ் பண்ண முடியல. பட் லேட்டரா இது என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, மாற ஆரம்பிச்சிச்சு. பட் இது மாதிரி இருந்தது. வேர்ஸ் டிராமா அப்படின்னு ஒரு சில சர்டன் டிராமாஸ்ல இந்த எதுகை மோனையோட பேசுற மாதிரி, அந்த பொயட்டிக் லைன்ஸ் பேசுற மாதிரியான டயலாக்ஸ் மாதிரி நிறைய டிராமாஸ் வந்திருந்தாலும் லேட்டரா என்ன ஆரம்பிச்சிச்சு, அது ஆடியன்ஸ்க்கு சரியா ரீச் ஆகல, அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்றதுனால ஒரு டே டு டே அந்த ப்ரோஸ் லாங்குவேஜ்க்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது லேட்டரா மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ த கான்வர்சேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், ஸோ இந்த வேர்ஸ்ல தான் அந்த கான்வர்சேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு டிராமா ஒரு கேரக்டர் பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசுறதே பார்த்தீங்கன்னா அந்த பொயட்டிக்கல் இருக்கும் போது ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் ட்ரபிளா இருக்க ஆரம்பிச்சிச்சு. could not express human experiences. See, அந்த என்ன நார்மலா நம்ம பேசினா நல்லா பேசலாம் இல்லைங்களா, பட் ஒரு மாதிரி ஒரு பொயட்டிக் லைன்ஸ்ல பேசும்போது நமக்கே கான்ஃபிடென்ட் கம்மியா இருக்கும், நமக்கே அந்த கம்ஃபர்டபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் இவங்களும் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா அந்த பர்டிகுலர் வேர்ஸ் டிராமா செக்ஷன்ல டிராமாஸ் இருந்தாலும் பட் கேரக்டர்ஸா அந்த டயலாக்ஸ் பேசும்போது எப்படி இருந்திருக்கு, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஹியூமன் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டா கொண்டு போக முடியல, அந்த ஃபீலிங்ஸை கம்ப்ளீட்டா அந்த வேர்டிங்ஸை கொண்டு போக முடியல அப்படின்றது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நாம இதுல தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட், அந்த வேர்ஸ் டிராமால இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, ஈவில் கேரக்டர்ஸ் சேஞ்ச்ட் அஸ் பாசிட்டிவ் இன் தி எண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கதை ஆரம்பிக்கும் போது ஒரு வில்லனி கேரக்டர் இருக்கா அப்படின்னா அந்த வில்லனி கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுறான், ஸ்டோரியோட எண்ட்ல நல்லவனா மாறிடுறான், ஒரு பாசிட்டிவ் கேரக்டரா மாறிடுறான். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் அப்படின்றது எங்க இருந்தது அப்படின்னா மாடர்ன் டிராமால இருந்தது. ஸோ மாடர்ன் டிராமால இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வேர்ஸ் டிராமா எழுதின T.S. Eliot, ஸோ மர்டர் இன் தி கேத்தீட்ரல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வேர்ஸ் டிராமால தான் இருக்கும் நமக்கு. as well as Christopher Fry, Phoenix to Frequent அப்படின்ற ஒரு ஒர்க், as well as W.H. Harden the Dance of Death அப்படின்ற அந்த ஒர்க். So Christopher Isherwood the Poetry and Politics. So இவங்க எல்லாமே they contributed literature through verse drama. So இந்த verse drama மூலமா தான் இந்த மாடர்ன் டிராமாவை என்ன பண்ணாங்க, இந்த ரைட்டர்ஸ் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க.
இதுல என்ன இருந்துச்சு, அவங்களுடைய டயலாக்ஸ் எல்லாமே வேர்ஸ் ஃபார்ம்ல இருந்துச்சு. வேர்ஸ் ஃபார்ம்ல இருந்தனால பப்ளிக், அதாவது ஆடியன்ஸ்க்கு பெருசா அது வந்து ரீச் ஆகல. பட் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் வேர்ஸ் டிராமா இஸ் the evil characters, அந்த ஸ்டோரியில இருக்கிற evil characters, அந்த பிளாட்ல இருக்கிற evil characters, இவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அந்த ஸ்டோரியோட எண்டில் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்க நல்லவங்களா மாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு வில்லன் அப்படின்றவன் வில்லனாவே கடைசி வரைக்கும் ஒரு ஒரு ட்ராஜடி எண்டா முடியாம ஈவன் எல்லாருமே ஒரு மாதிரி நல்லவங்களா மாறி அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான அந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஸ் டிராமாட்டிஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய பார்ட்ல மாடர்ன் டிராமாக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். So these are the two, see, Irish movement, one of the very important approach towards modern drama. So to encourage their Irish nationalism. So அவங்க patriotism வெளியே கொண்டு வரதுக்கு, அவங்களுடைய patriotism பப்ளிக் ரீச் பண்றதுக்கு மாடர்ன் டிராமாவை ஒரு அப்ரோச்சா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. And second one is verse drama. So verse drama பொறுத்த வரைக்கும் certain dramatist the verse dialogues அவங்களோட டிராமால கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுவும் எப்ப நடந்தது அப்படின்னா மாடர்ன் ஏரால நடந்தது. அதாவது அப்ரோச்சஸ் புது அப்ரோச்சா இருந்தது. ப்ரோஸ்ல இருந்த இது வரைக்கும் ப்ரோஸ்ல இருந்த ஒரு டயலாக் ஒரு வேர்ஸ்ல கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு இருந்தது. பட் லேட்டர் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, இவங்களுடைய ரைட்டிங்ஸ்லாம் இருந்தது வேர்ஸ்ல, இருந்தாலும் லேட்டரா என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, அந்த வேர்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு கிளியரா இல்லாதனால அது மறுபடியும் டே டு டே லாங்குவேஜ், அந்த ப்ரோஸ் லாங்குவேஜ்ல டைலாக்ஸ் வந்து மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த தேர்ட் ஒன் இஸ் angry young man. So this is one of the important movement அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதுல இவங்க மாடர்ன் டிராமாக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சி, இவங்க யாரு, இந்த ஆங்கிரி யங் மேன் அப்படின்றது யாரு அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். they formed in 1950. இந்த 1950ல ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் என்ன பண்றாங்க, they decided to start ஒரு ஸ்மால் குரூப். அதுக்கு அவங்களே நேம் என்னன்னா ஆங்கிரி யங் மேன் அப்படின்ற ஒரு நேம் வந்து they coined. ஸோ இவங்க ஏன் அந்த ஆங்கிரி என்ன டிஃப்ரெண்டா இருக்கு இல்லைங்களா, டேர்மே டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து they show their anger. ஸோ அவங்களுடைய கோவத்தை அவங்க வெளிப்படையா அவங்க காட்டுறாங்க. எங்க காட்டுறாங்க, யார் மேல அது கோவம் அப்படின்றது தான். See, traditional and standards and manners of establishments. So these are the things they want to use in angry young man. So இதை தான் லிட்ரேச்சருக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. Traditional and standardized one as well as certain manners to be established. So இதை தான் என்ன பண்றாங்க, அவங்க மாடர்ன் டிராமாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. They are very much anger. So the angry young man ஏன் கோவமா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, see, they are angry towards the society. சொசைட்டி மேல கோபம் அவங்களுக்கு. அந்த குரூப் ஆஃப் பீப்புள், அந்த குரூப் ஆஃப் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு சொசைட்டியில நடக்கிற சில காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்கல. இட் இஸ் நாட் ட்ரெடிஷனல் ஒன் ஆர் இட் இஸ் நாட் ஸ்டாண்டர்ட் ஒன். அது வந்து ஒரு மேனரா இல்ல, ஒரு மேனர்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனாலதான் இதெல்லாம் அவங்க லிட்ரேச்சர்ல கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்ஸ்ல மேனர்ஸ் இருக்கணும், அவங்களுடைய ஒர்க்ஸ்ல கேரக்டர்ஸ்க்கு மேனர்ஸ் இருக்கணும், கேரக்டர்ஸ் எனெக்ட் பண்ணும்போது அந்த மேனர்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கேரக்டரா இருக்கணும். ஸோ இதெல்லாமே அவங்களுடைய ஒர்க்ஸ்ல கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சொசைட்டில நடக்கிறது மேனர்ஸ் இல்லை அப்படின்னு தோணுது, ட்ரெடிஷனல் இல்லை அப்படின்னு தோணுது. அதனால அந்த சொசைட்டி மேல இருக்கிற கோபம், அந்த கோபத்தினால இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு நல்ல மேனர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதனாலதான் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் மாடர்ன் டிராமாக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மேனர்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருந்தது, அட் த சேம் டைம் ட்ரெடிஷனல் அண்ட் ஸ்டாண்டர்ட் லெவலா இருந்தது டுவர்ட்ஸ் மாடர்ன் டிராமா. இது வந்து இவங்களுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் மாடர்ன் டிராமா. ஸோ மாடர்ன் டிராமாக்கு இவங்களுடைய அப்ரோச் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சொசைட்டி மேல கோவம். ஏன் சொசைட்டி மேல கோவம்? சி, சொசைட்டி இஸ் ஃபெயிலியர். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சொசைட்டி, இந்த சொசைட்டியில் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபெயிலியரா இருக்கு, இப்படி போச்சுன்னா சொசைட்டி வந்து சரி வராது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் they say that it is a meaningless culture as well as meaningless tradition. ஸோ ஒரு ட்ரெடிஷன் அங்க இல்லை, ஒரு மீனிங்லெஸ் லைஃபா இருக்கு. பப்ளிக் வாழ்றது, ஆடியன்ஸ் இருக்கிறது, ஐ மீன் பீப்புள் வாழ்றது எப்படி இருக்கு, ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்கு. அது ட்ரெடிஷ்னலா இருந்தாலும் சரி, அவங்களுடைய கல்ச்சரா இருந்தாலும் சரி, சரியில்லை. ஸோ இது எங்க லீட் பண்ணி கொண்டு போகும், ஃபெயிலியருக்கு லீட் பண்ணி கொண்டு போகும். அதனால இவங்களுடைய கோபத்தை என்ன பண்றாங்க, வெளிக்காட்டுறாங்க. எது மூலயமா வெளிக்காட்டுறாங்க, அவங்களுடைய ஒர்க்ஸ், ஒரு மேனரிசம் இருந்த ஒரு மாதிரியான ஒர்க்ஸ், ஒரு ட்ரெடிஷன் இருந்த ஒரு ஒர்க்ஸ், ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் கல்ச்சர் இந்த ஒர்க்ஸை என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஒர்க்ஸை கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் டிராமால கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
சொசைட்டி மேல இருக்கிற கோவத்தை எதுல காட்டுறாங்க? அவங்களுடைய வேர்ட்ஸ்ல காட்டுறாங்க. ஏன் சொசைட்டி மேல அவங்களுக்கு கோபம்? அவங்களுக்கு கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் சொசைட்டில இருக்கிறது அவங்களுக்கு மீனிங்லெஸ்ஸா இருக்கு, அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு கோபம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இதுல இருந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அப்ரோச்சஸ். ஒரு மாடர்ன் டிராமாவோட அப்ரோச் எப்படி இருந்துச்சு லிட்ரேச்சர்ல, அந்த மாடர்ன் டிராமால சர்டைன் கேரக்டரிஸ்ட் ஆர் ஃபீச்சர்ஸ் ஆர் வாட் யூ கால் இந்த வெரைட்டிஸ்லாம் இருந்தனால தான் அந்த அப்ரோச் வேறுபட்டது, மாறி இருந்தது. எதோட மாறிச்சு? வை கம்பேரிங் டு த கிளாசிக்கல். கிளாசிக்கல்லாம் இருக்கிற அந்த மாடர்ன் ஒரு ஷேக்ஸ்பியர் காலத்துல இருந்த ஒரு டிராமாக்கும் மாடர்ன்ல இருக்கிற ஒரு டிராமாக்கும் டிஃபரன்ஸ் இஸ் தேர். அந்த டிஃபரன்ஸ் தான் இது இந்த அப்ரோச். ஸோ இதெல்லாமே சர்டைன் அப்ரோச்சஸ். அண்ட் லெட் ஐரிஷ் மூவ்மெண்ட் அப்படின்றது ஒன்று, அண்ட் வேர்ஸ் டிராமா அப்படின்றது ரெண்டாவது, அந்த மூணாவது பார்த்தீங்கன்னா ஆங்கிரி யங் மேன் அப்படின்றது மூணாவது. இதில் இந்த ரைட்டர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஈவன் இது see in the next. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.